வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பேபிகார்ன் 65. இதை செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா நறுக்கின கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. இதோட ஒரு கையளவு குட்டி குட்டியா நறுக்கின கொத்தமல்லி, இதோட ஒரு 1/4 கப் மைதா, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 லெமனோட ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு தண்ணி. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பேட்டரிங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் பேபிகார்னை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேபிகார்னை இதில் டிப் பண்ணுங்க. நல்லா ஹீட்டான ஆயிலில் பொரிச்சிடுங்க. இந்த பேட்டர்ல நம்ம அரிசி மாவு சேர்க்கறதால இது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அண்ட் பேபிகார்ன் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட்டுருவாங்க. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறமா பொரிச்சிடுங்க. அண்ட் இங்கே நம்ம பேபிகார்ன்ல நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். பேபிகார்ன் எல்லாம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.